1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 238ஆம் பக்கத்தில் இருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவரிலிருந்து 9 வரங்கள் புறப்படுகிறது. நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது, ஆவியானவரோடு இணைந்திருக்கும் போது, நமக்குள்ளே தங்கியிருக்கிற ஆவியானவர் இந்த வரங்களை செயல்படுத்துகிறார். அதே ஆவியானவரிடத்திலிருந்து 9 கனிகள் உருவாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடத்திலிருந்து வருகிற வரங்களையும் எழுதுகிறார். அதே ஆவியானவர் நம் மூலமாய் கொடுக்கிற கனிகளையும் வெளிப்படுத்துகிறார். ஆவியின் வரங்கள் ஊழியத்துக்கு பயன்படுகின்றன. ஆனால் ஆவியின் கனிகள் உங்களை பரிசுத்தவானாய் நிலைநிறுத்துகிறதற்கு உதவுகின்றன. ஆவியின் வரங்கள் கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். அதே நேரத்தில் ஆவியின் கனிகள் உங்களை இயேசுவை போல மாற்றிவிடும். அவருடைய சுபாவங்களை உங்களுக்கு தரும். அவருடைய குணாதிசயங்கள் உங்களிலே காணப்படும். எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவியின் வரங்களையும் கேட்கணும், ஆவியின் கனிகளையும் கேட்கணும். சிலர் ஆவியின் வரங்களை கேட்க 21 நாள் 40 நாள் ஒன்று உபவாசம் இருப்பார்கள். ஆனால் ஆவியின் கனிகளை கேட்காததினாலே பலமுறை அவர்கள் இடறி விழுவதற்கு, பெருமை அடைவதற்கு அது வாய்ப்பாக மாறிவிடுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரதான ஆசாரியனுடைய உடையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, அந்த உடையினுடைய கீழே உள்ள பட்டியல பொன்னால் செய்த ஒரு மணி, அதுக்கு பிறகு பொன்னால் செய்த ஒரு மாதளம்பழம், பிறகு பொன்னால் செய்த மணி, மாதளம்பழம், மணி, மாதளம்பழம், மணி, மாதளம்பழம். அந்த ஓரம் முழுவதிலும் அந்த ரெண்டும் பக்கத்தில் அடங்கியிருக்கணும். அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த மணி ஆவியின் வரங்களை காட்டுகிறது. பொன்னால் செய்யப்பட்ட மாதளம்பழம் ஆவியின் கனிகளை காட்டுகிறது. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ரெண்டும் இணைந்து கிரியை செய்கிறவர் ஆவியானவர் ரெண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். சரி, ஆவியின் வரங்களை 9 ஆவியின் வரங்களை இங்கே சொல்லி இருக்கிறது. இந்த ஆவியின் வரங்களை 3 பகுதிகளாக நீங்கள் பிரிக்கலாம். முதல் பகுதி மொழியின் வரங்கள் என்று 3 வரங்கள் மொழியின் வரங்களாக இருக்கிறது. 2வது பகுதி அறிவின் வரங்கள், மனிதனுடைய மூளையிலிருந்து வருகிற 3 வரங்கள் 2வது பகுதி. 3வது 3 வல்லமையின் வரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 9 வரங்களையும் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். முதல் 3 மொழி வரங்கள், 2வது 3 அறிவிலிருந்து, மூளையிலிருந்து, ஞானத்திலிருந்து வருகிற அடுத்த 3, கடைசி 3 வல்லமையான வரங்கள். முதல் 3 3 வரங்கள் இருக்கின்றன. முதலாவது
அந்நிய பாஷை வரங்கள். மொழி வரம் என்றால் நம்முடைய நாவிலிருந்து வருகிறது, மொழியிலிருந்து வருகிறது. முதல் அந்நிய பாஷை வரம். இரண்டாவது பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம். மூன்றாவது அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம். இந்த மூன்றுமே மனிதனுடைய நாவோடு இணைந்தது மொழி வரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. செகண்ட் குரூப் அறிவின் வரங்கள். மனுஷனுடைய மூளையிலிருந்து ஆவிகளை பகுத்துணர்கிறது எப்படி, அறிவை உணர்த்துகிற வசனத்தை தெரிவிப்பது எப்படி, ஞானத்தை உணர்த்துகிற வசனம். இந்த மூன்று மனிதனுடைய மூளையோடு சம்பந்தப்பட்டது. மீண்டும் சொல்லுகிறேன், வரிசைப்படி நான்காவது ஆவிகளை பகுத்துணர்வது, ஐந்தாவது அறிவை உணர்த்துகிற வசனம், ஆறாவது ஞானத்தை போதிக்கிற வசனம் அல்லது வரம், கடைசி மூன்றும் வல்லமையான வரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதில் 3 வரங்கள் இருக்கிறது. எண்ணிக்கையின்படி 7வது விசுவாச வரம், 8வது குணமளிக்கிற வரங்கள், 9வது அற்புதங்களை செய்கிற சக்தி. தேவ பிள்ளைகள் எப்போதும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நிலைத்திருக்கும் போது, ஆவியானவரோடு இடைவிடாத ஐக்கியம் கொள்ளும் போது, எப்படி மண்ணெண்ணெய் விளக்கில் அந்த திரி எண்ணெய்க்குள்ள மூழ்கி இருந்து அதை உறிஞ்சி மேலே வெளிச்சத்தை கொடுக்குமோ, அதே போல நம்முடைய உள்ளத்தின் ஆழம் எண்ணெயாகிய பரிசுத்தாவியானவரோடு இணைந்திருக்கும் போது அவருடைய வல்லமை உறிந்து ஆவியின் வரங்களை நாம் செயல்படுத்துகிறோம். சரி, இன்றைக்கு நான் விசேஷமாக நாம் ஏன் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு 10 குறிப்புகளை உங்களுடைய மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக உங்களை உற்சாகப்படுத்தும்படி சில தேவனுடைய பரிசுத்தவான்களையும் உங்களுடைய மத்தியில் நான் நிறுத்த விரும்புகிறேன். 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில் ஜான் வெஸ்லி என்ற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். அவர் மேலே ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங், அவர் மேலே அளவற்ற அபிஷேகம். எப்போதும் தேவ பிரசன்னத்தில் பல மணி நேரங்கள் அந்நிய பாஷையை பேசி 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 ஆண்டவரை ஆராதிக்க தேவனுடைய வல்லமை அவர் மேலே இறங்கி வரும். அவர் சொன்னார், ஒரு 10 நிமிடம் கூட தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து என்னால் இருக்கவே முடியாது. நான் அவரை அவ்வளவாய் நேசிக்கிறேன். எங்கே போனாலும் அவருடைய உள்ளம் அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருக்கும், ஆவிக்குரிய பாடலை பாடிக்கொண்டிருக்கும், தேவனோடு இணைந்திருக்கும். ஒரு முறை அவர் ஒரு புகை வண்டியில் ஒரு ஜன்னல் ஓரத்தில் இறந்து பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். ஜெபித்து கொண்டு ஆவில நிரம்பி கொண்டு போய்கொண்டே இருந்தார். கடைசியாக அது ஒரு ஸ்டேஷனில் வந்தது. ஒரு 5 நிமிடம் நின்றது. அந்த ஸ்டேஷனை அந்த ட்ரெயினில் இருந்து அந்த ஜன்னல் வழியாய் அவர் எட்டி பார்த்தார். ஒரு பார்வை தேவ பிரசன்னம் வெள்ளம் போல அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே நிரப்பினது. அங்கிருந்த போர்ட்டர் பயந்து அப்படியே முழங்கால் படிக்கிட்டார். அவருக்கு இப்படி ட்ரெயின்ல இருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது அல்ல, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, ஐயோ நான் ஒரு பாவி. இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவ்வளவு ஜனங்களும் முழங்கால விழுந்தார்கள், தேம்பி அழுதார்கள். அன்றைக்கு அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு பெரிய எழுப்புதல். 5 நிமிடம் தான் ட்ரெயின் இருந்தது, அவர் போய்விட்டார். ஆனால் அவர் பார்த்த ஒரு பார்வை ஆவின் வரங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ளே நுழைகிறோம், முழங்கால் படிட்டு ஏதோ ஜெபிக்கிறோம் என்று அல்ல, கர்த்தரை துதித்து ஆராதித்து அந்த தாகத்தோடு தேவ பிரசன்னத்துக்குள்ளே சென்று பிறகு தேவ பிரசன்னத்தில் தங்கியிருந்து ஜெப வேளையை முடித்து வெளியே வரும்போது அந்த தேவ பிரசன்னத்தை நாம் சுமந்து
உலகத்துக்கு கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். எங்கே போனாலும் தேவ பிரசன்னத்தை உங்களோடு நீங்கள் கொண்டு போகணும். ஏண்டா அந்த பிரசன்னத்தில் இருந்துதான் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது, அக்கினி வெளிப்படுகிறது, ஆவியின் வரங்கள் வெளிப்படுகிறது, ஆவியின் கனிகள் வெளிப்படுகிறது. எலியா எப்போதும் அவரை குறித்து சொல்லும்போது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொன்னார். நல்ல சமாரியன் பிரயாணப்பட்டுத்தான் போனான். இந்த பிரயாணத்திலும் கூட எண்ணெயையும் திராட்சரசத்தையும் கூடவே கொண்டு போனான். திராட்சரசம் இயேசுவின் இரத்தத்தையும் மனதுருக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரையும் ஆவியின் வரங்களையும் வெளிப்படுத்துகிறது. பிரயாணத்தில் பல பொருட்களை பட்டியல, ஷர்ட்டு, பேண்ட்டு, டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ் எல்லாவற்றையும் வைத்திருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமான இந்த 2 காரியங்களையும் அவன் எடுத்துக்கொண்டே போனான். ஆகவேதான் அந்த நல்ல சமரியனால் மற்றவனுக்கு உதவி செய்ய முடிந்தது. லேவியரும் ஆசாரியரும் அந்த எண்ணெயை பற்றியோ அபிஷேகத்தை பற்றியோ ஆவியின் வரத்தை பற்றியோ அறியாமல் அதை ஏனோ தானோ என்று எண்ணினபடியால் குற்றுயிராய் கடந்த மனுஷனை அவர்கள் பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல கடந்து போனார். பெண்களிலே ஹெவி அனாயிண்டிங் உள்ள ஒரு சகோதரி கேத்தரின் குல்மான், முடிந்தால் அவருடைய புஸ்தங்களை வாங்கி வாசிங்க. ஐ பிலீவ் இன் மிரக்கிள்ஸ், காட் கேன் டூ இட் அகெயின். ரொம்ப அருமையான புத்தகம். தனிப்பட்ட வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட ஒரு சகோதரி, நொறுங்கின சகோதரி, உடைய தனிப்பட்ட வாழ்க்கை தோல்வியாய் இருந்தது. ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டார். அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணினார். ஒரு சின்ன காரியமானாலும், பரிசுத்த ஆவியானவரே நான் உம்மை துக்கப்படுத்தவே மாட்டேன். ஒரு சின்ன காரியமானாலும் உடனுக்குடனே நான் செட்ரேட் பண்ணி உங்களுடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருப்பேன். அளவற்ற அபிஷேகத்தை கொடுத்தார். அவர்களை குறித்தும் சாட்சி அதுதான். ஒரு மேடையில் அவர்கள் பிரசங்கம் பண்ண போகணும். ஜனக்கூட்டம் அவ்வளவு அலைமோதினபடியால் அந்த மேடைக்கு நேரடியாக வர முடியல. ஆகவே அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் பின்பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டல், அதன் வழியாக பின்பாகமாக மேடை கொண்டு வந்தவரெல்லாம் முயற்சித்தாங்க. அந்த ஹோட்டல் வழியாக உள்ள கிராஸ் பண்ணுற நேரம் ஓ என்று ஒரே அலறல். ரெஸ்டாரண்ட்டில் சமைச்சிட்டு இருந்தவங்களும் சரி, சாப்பிட்டுட்டு இருந்தவங்களும் சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவே இயேசுவேன்னு கதறி அழுதாங்க. ஒரு வார்த்தை பேசவில்லை. அந்த வழியாக அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆனால் ஒரு தேவ பிரசன்னம் வெள்ளம் போல கடந்து வந்து ஒரு பாவ உணர்வை ஏற்படுத்தினது. ஆண்டவர் அன்றைக்கு அவர்கள் மூலமாய் அநேகர் மனம் திரும்பும்படி கிருபை செய்தார். சொல்லுகிறார்கள், நீங்கள் யாரையாவது துக்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆவியானவரை துக்கப்படுத்திடாதுங்க. அவரை போல சிறந்த நண்பன் ஒருவனும் இல்லை. அவருடைய பிரசன்னத்துக்கு ஈடு இணையானது ஒன்றுமில்லை. எப்போதும் ஆவியானவரோடு ஐக்கியம் கொண்டு ஆவியானவரை சந்தோஷப்படுத்துங்க. அவருடைய ஆவியின் வரங்கள் அவ்வளவும் செயல்பட்டதுக்கு காரணம் டோட்டலி டெடிகேட்டட் ஃபார் காட். 100க்கு 100 தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே ஆவியின் வரங்கள் அனைத்தும் அவர்களை செயல்பட்டது. இந்த 19ஆம் நூற்றாண்டின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறவர், பெந்தெகோஸ்தின் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர், மரித்து போன 23 பேரை உயிரோடு எழுப்பினவர், அவருடைய பெயர் ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்பதாகும். அவருடைய வேலை படிப்பறிவில்லாதவர், இந்த குழாய்களை ரிப்பேர் பண்ணுற பிளம்பர், அதுதான் அவருடைய வேலை. அவருக்கு சரியாக பேச வராது, படிப்பு இல்லை, நாகரிகம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்ணினார், வல்லமையாய் அபிஷேகம் பண்ணினார். அவர் மேலே அந்த அபிஷேகம் இறங்கும்போது ஜனங்களை சவால் விட்டு கூப்பிடுவார். வாங்க, இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார்,
ஆண்டவரை அவரை பயன்படுத்தினதுக்கு ஒரு காரணம் உண்டு. எப்போதும் பாக்கெட்டில் ஒரு புதிய ஏற்பாடு வைத்திருப்பார். 15 நிமிடத்துக்கு ஒரு முறையாவது அதை எடுத்து வாசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருப்பார். திடீரென்று எழும்புவார். நான் இப்போ தான் புதிய ஏற்பாடு வாசித்தேன், அதில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் 1 பேதுரு 2:24 எழுதியிருக்கு. அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் குணமாகியே தீரணும். யார் யாருக்கு வியாதி இருக்கிறது, உங்களை இன்றைக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. பஸ்ஸில் போனாலும் சரி, அல்ல ட்ரெயினில் போனாலும் சரி, அங்கே ஒரு பெரிய ஆல்ட்ருக்காலே கொடுத்துருவார். மார்க்கெட் பிளேஸில் நடந்தாலும் திடீர்னு நிற்பார். எல்லா ஜனங்களை கேளுங்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார். அவரிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் குணமாக்கினார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரல் ராபர்ட்ஸ் என்ற பக்தன் ஆவியின் வரத்துக்காக 40 நாட்கள் உபவாசம் செய்து அழுதார். ஆண்டவரை பார்த்து கேட்டார், இந்த பூமியில் பயன்படுத்தப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் மரித்து போய்விட்டார். இன்றைக்கு நாம் சொல்லக்கூடுமானால், ஒரு காலத்திலேயே தமிழ்நாட்டை அசைத்த பாலாசி லாரி கடந்து போய்விட்டார், மரித்து போய்விட்டார். ஜஸ்டின் பிரபாகரன் மரித்து போய்விட்டார், கடந்து போய்விட்டார். துதி சங்கர் கடந்து போய்விட்டார். தினகரன் ஐயா கடந்து போய்விட்டார்கள். அநேக பரிசுத்தவான்கள் ஜீவாந்தம் கடந்து போய்விட்டார். ஆனால் நான் இந்த தலைமுறைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உங்களுடைய கரங்களில் நான் ஒரு பாத்திரமாக இருக்கட்டும், என்னை பயன்படுத்தும். அப்படித்தான் ஓரல் ராபர்ட்ஸ் மரித்து போன அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் இல்லப்பா, இந்த ஏழை மக்கள் யாரிடத்தில் போவாங்க? அவருடைய வல்லமையை தேடுகிறார்கள். பிரச்சனை உள்ள மக்கள், போராட்டங்கள் உள்ள மக்கள், நேர் என்ன எங்களுக்கு ஆவின் வரத்தை கொடுக்காட்டா, குறிச்சொல்றவங்கள்ட்டையும் மந்திரவாதிகள்ட்டையும் போலியான அற்புதங்களை செய்து தங்களை மனித தெய்வங்களாக எண்ணுகிற அவர்கள் பின்னால் அல்லவா போவார்கள். ஆண்டவரே, எனக்கு ஆவின் வரங்களை கொடுத்தால் தாழ்மையோடு நடந்து கொள்ளுவேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன், உம்மையே பிரியப்படுத்துவேன். அன்றைக்கு ஆண்டவர் அவர் மேல் அந்த ஆவின் வரத்தை கொடுத்தார். ட்ராண்ட்ரத்துக்கு ஓரல் ராபர்ட்ஸ் வந்திருந்தார். ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அவரை கூட்டு போனார். தொப்பியை உயர்த்தி ஒரு சிறிய ஜெபம் பண்ணினார். இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும். அவ்வளவு பேரை ஆண்டவர் குணமாக்கினார். அவ்வளவு பேரை ஆண்டவர் குணமாக்கினார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது விசேஷமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 8:16 வாசிக்கும் போது, மத்தேயு 12:15-16 வாசிக்கும் போது, லூக்கா 6:17-18 வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து சகல நோய்களையும் அவர் குணமாக்கினாராம். சகல மனுஷரையும் குணமாக்கினார். He healed all diseases and he healed all the sick people. ஒருவராவது அவரால் குணமாக்க முடியாமல் இருக்கவே இல்லை. அவ்வளவு பேரையும் குணமாக்கினார். அவ்வளவு வியாதிகளையும் குணமாக்கினார். அவர்தான் இந்த ஆவின் வரங்களை செயல்படுத்துகிறார். சில வியாதியை பார்த்து நாம் மலைத்து இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் தான் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறார். ஆகவே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், எல்லா நோய்களையும் குணமாக்க முடியும். யாரை என்றாலும் ஆண்டவர்களால் குணமாக்க முடியும். ஆகவே ஆவியின் வரங்களை ஆவலோடு நாடும்போது இந்த கடைசி காலத்தில் நம்ம ஆண்டவர் பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஸ்மித் விகில்ஸை ஒருத்தை பார்த்து ஒரு வாலிபன் கேட்டான், ஐயா, உங்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். இவ்வளவு ஆவின் வரங்கள் நீங்கள் செயல்படுத்த எவ்வளோ அற்புதங்கள், கணக்கற்ற அற்புதங்கள், உங்களை பார்த்து பெருமைப்படுகிறேன். அவர் சொன்னார், தம்பி, இல்லை, இதைவிட பெரிய அற்புதங்கள் உன்னுடைய காலத்தில் நடக்கும். எனக்கு வயதாகிவிட்டது, 83 வயதாகிவிட்டது. நான் இளைப்பாறப் போகிறேன். ஆனால் காலம் செல்ல செல்ல அபிஷேகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். வானத்தின் மதகுகளை ஆண்டவர் திறந்து
பின்மாறி காலத்தில் ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்றி அருளுவார். நீ அதை காண்பாய். ஆனால் நானோ இளைப்பாறப் போகிறேன். கர்த்தரிடத்தில் பெரிய காரியத்தை கேள். பெரிய காரியத்தை ஆண்டவருடைய நாமத்தில் நீ செய்து முடிக்கணும். என்னை பற்றி நீ பெருமைப்படாதே, உன்னை பற்றி தான் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனிமேல் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் செய்த அற்புதங்கள் என்ன, அவர்கள் செயல்படுத்தின ஆவியின் வரங்கள் என்ன, அதை வாசிக்கும் போது ஒரு நிமிடம் நிறுத்தி இந்த ஆவியின் வரத்தை எனக்கு தாரும். உதாரணமாக இயேசு குஷ்டரோகிய கண்டு மனதுருகி எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி குணமாக்கினதை மத்தேயு 8:1-3 வாசிக்கிறோம். ஒரு நிமிடம் நிறுத்தி பைபிள் அதை கையில் வைத்து, என்னுடைய கைகள் அந்த வல்லமை, குஷ்டரோகிகளை குணமாக்குகிற வல்லமை என் கையில் இருக்கட்டும். கடலையும் காற்றையும் அதட்டினீர், அந்த வல்லமை பிரச்சனைகளை அதட்டி அமர பண்ணுகிற வல்லமை எனக்கு இருக்கட்டும். பேதுருவின் மாமியை கையப்படுத்தி நீ தூக்கி எடுத்தீர், அந்த வல்லமை என் மேலே இருக்கட்டும். சூரியன் அஸ்தமித்த போது திரளான வியாதியஸ்தர்களை உம்மிடத்தில் கொண்டு வந்தார். நீருமுடைய வார்த்தையினால் அசுத்தாவிகளை துரத்தி பிணியாளிகளை யாவையும் குணமாக்கினீர். மத்தேயு 8:16 வாசிக்கிற அந்த வல்லமை என் மேலே இருக்கட்டும். எந்த அற்புதங்களை நீ வாசித்தாலும் நீங்கள் ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு, ஆண்டவரே நீர் பட்சபாதம் இல்லாத தேவன், யூ ஆர் நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன்ஸ், ஒருவர் மூலம் ஒருவரை பயன்படுத்தினீர், என்னை நீ பயன்படுத்தும். பழைய ஏற்பாட்டில் மோசையை கொண்டு எவ்வளவு அற்புதங்களை செய்தீர், எலியாவை கொண்டு எவ்வளவு அற்புதங்களை செய்தீர், எலிசாவை கொண்டு எவ்வளவு அற்புதம் செய்தீர். அந்த ஆவியானவர் என் மேல் இறங்குவாராக, என்னை கொண்டும் அந்த அற்புதங்களை செய்வாராக. ஜபம் பண்ணி தியானம் பண்ணி கொண்டே போங்க. முதல் ஆவியின் வரம் செயல்பட்ட ஒரு மனிதன் ஆபேல், ஆதாமுடைய 2வது மகன். மூத்த மகன் காயின், 2வது மகன் ஆபேல். எபிரேயர் 11:4 வாசிக்கிறோம், அவருக்கு இருந்தது விசுவாச வரம். காணிக்கை கொண்டு போகணும், சும்மா ஏதோ ஒரு காணிக்கை கொண்டு வரல, விசுவாச வரத்தை பயன்படுத்தி தன்னுடைய உள்ளத்தை தேவனுடைய உள்ளத்தோடு இணைத்து, எப்படி பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவ ஆட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை அனுப்பினார். அந்த ஆட்டுக்குட்டி அவருடைய உள்ளத்தில் வந்தபடியால், விசுவாசத்தால் அதை அறிந்து கொண்டபடியால், ஏதோ ஒரு காய்கறியாக காணிக்கை கொண்டு வராமல் அந்த கல்வாரி பலிக்கு அடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தார். எப்படி அதை கொண்டு வர முடிந்தது? அந்த விசுவாச வரம் அவரிலே செயல்பட்டது. அடுத்த 5ஆம் வசனத்தில் பார்த்தால் ஏனோக்கை குறித்து எழுதியிருக்கிறது. அவருக்கு விசுவாசம் வரம் இருந்தது மட்டுமல்ல, தீர்க்க தரிசன வரம் இருந்தது என்பதை யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்து இயேசுடைய 2வது வருகை அவர் முன்னறிவித்தார். வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசத்திலே சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தோம், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பெரிய சிருஷ்டி கர்த்தரோடு சரி சமானமாய் நடந்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 5:23-24 300 வருடங்கள் he walked with God, தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு உலாவினார். இவ்வளோ பெரிய ஆச்சரியம். 2ஆம் வருகையில் ஒரு கூட்ட ஜனங்கள் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு ஏனோக்கு ஒரு முன்னடையாளமாக விளங்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நிமிடமும் அபிஷேகத்தையும் வரங்களையும் வல்லமையும் ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அநேகர் அதை பொருட்படுத்துவதில்லை, அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள், அசட்டையாய் இருக்கிறார்கள். கனடா தேசத்திலும் அமெரிக்கா பார்டரிலும் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, நயாகரா நீர்வீழ்ச்சி என்று சொல்லுவார்கள். நான் அதை பலமுறை போய் பார்த்திருக்கேன். அவ்வளவு தண்ணீர் மலையின் உச்சியிலிருந்து இடைவிடாமல் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால்
99% தண்ணீர் வீணாக போகிறது. 1% தான் அந்த நயாகரா வீழ்ச்சியிலிருந்து மலையிலிருந்து வருகிற தண்ணீர் 1% கூட பயன்படுத்தவில்லை. ஒரு பக்தன் அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் பேசினாராம், நான் பரலோகத்திலிருந்து அளவற்ற அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம் அதிகமான அபிஷேகத்தையும் ஆவியின் வரத்தையும் நான் பூமியின் மேல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன். என் ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்ளல, என் ஜனங்கள் அதை பயன்படுத்தலை, அதை ஏனோ தானோ என்று ஒரு அந்நிய காரியமாய் எண்ணிவிட்டார்கள். ஆண்டவர் துக்கத்தோடு பேசினாரா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 14:12 சொல்லுகிறது, சபைக்கு ஆறுதலும் தேறுதலும் பக்தி விருத்திக்குமாக இந்த வரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளும் ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். ஆவியின் வரங்களை செயல்படுத்தும் போது சபைக்கும் ஒரு பெரிய பக்தி விருத்தி உண்டாகும். ஆகவேதான் எலியாவை பின்பற்றின எலிசா இந்த ஆவியின் வரத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணுங்கிறக்காத்தான் எலியாவை ஒரு நிழல் போல பின்பற்றி கொண்டே வந்தார். 14 வருஷம் ஒரு அடிமை போல பின்பற்றினாராம். அவர் எப்படி பின்பற்றினார் என்று வேதம் சொல்லும்போது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்தது. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாயிருந்த, பக்தி வைராக்கியத்தின் அக்கினியாயிருந்த எலியாவை வரவேற்று பரலோத்து கொண்டு போக பெரிய அக்கினி ரதம் இறங்கி வந்தது. அக்கினி குதிரைகளால் பூட்டப்பட்ட பரலோக ரதம். எலியாது மேல் ஏறினார். சுழல் காற்றிலே பரலோத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கீழே இருந்த எலிசா, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, என்ன அர்த்தம்னா, எனக்கு அந்த ரெட்டிப்பான வரம் கிடைக்கும்படி உதவி செய். எலியா போகும்போது எலியாவின் மேலிருந்த சால்வு அப்படியே காட்டில் பறந்து கீழே வந்தது. எலிசா அதை போய் தொட்டார், பிடித்தார். எப்போது அந்த சால்வை விழுந்ததோ எலியா மேலிருந்த ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் அவருடைய கையில் வந்தது. எலியா செய்தது 7 அற்புதங்கள். ஆனால் எலிசா செய்தது 14 அற்புதங்கள். 14 அற்புதங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவுக்கு எலிசா ஒரு சிஷ்யனை போல இருந்தார், ஒரு வேலைக்காரனை போல இருந்தார், ஒரு அடிமையை போல இருந்தார். எலியா மனப்பூர்வமாய் அந்த வரத்தை கொடுக்கல. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தால் கிடைக்கும், மற்றபடி கிடையாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் இயேசுவுக்கும் நமக்குள்ள உறவு குருவுக்கும் சிஷ்யனுக்குள்ள உறவு அல்ல, எஜமானுக்கும் வேலைக்காரனுக்குள்ள உறவு அல்ல. அன்புள்ள தகப்பன், அன்புள்ள பிள்ளைக்குள்ள உறவு தான் நமக்கு ஆண்டவருடைய, நமக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள உறவு. ஒரு உண்மையான அன்புள்ள தகப்பன் தன்னை விட தான் பிள்ளை அதிகமாக படிக்கணும்னு நினைப்பான், தன்னை விட அதிகமாய் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பான், உயர்ந்த நிலைமைக்கு வரணும். அதுதான் ஒரு தகப்பனுடைய உள்ளம். இயேசு அந்த உள்ளத்தோடு சொன்னார். யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், இவளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். அதில் 2 மடங்குன்னு சொல்லலை, 10 மடங்குன்னு சொல்லலை, 100 மடங்கு, 1000 மடங்கு. உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ, இயேசு செய்த பார்க்கலாம் கோடி மடங்கு செய்வேன்னு சொன்னால் ஆண்டவர் பொறாமை கொள்ள மாட்டார். தன்னுடைய பிள்ளை புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது, நான் செய்ததை விட என் பிள்ளை அதிகமாக செய்கிறான், அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஆண்டவருக்காக திட்டமிட்டு பெரிய காரியங்களை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை மனமகிழ்வார். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்தது போல இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்தது. அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் ஒலிவ மலை சாரலின் வழியாக நடந்து பெத்தானியா கிராமம் பக்கமாய் வந்தார். அந்த பக்கத்தில் எலிசா கில்காலுக்கு போனார், எரியோவுக்கு போனார், பெத்தேலுக்கு போனால் கடைசியாக யோர்தான் பள்ளத்தாக்கில் நடந்தார். இயேசு ஒலிவ மர சாரையில் வந்து நிற்கும்போது
திடீரென்று நின்றார், சிஷ்யர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். ஒரு மேகம் வந்தது. இந்த மேகத்தில் ஆண்டவர் மேலே போகிறார். எலியா அக்கினி ரதத்தில் மேலே போனார். இயேசுவை மேகம், இயேசு மேக சம்பத்துக்கு அடையாளமானவர், அக்கினி சம்பத்துக்கு அடையாளமானவர், நமக்கும் பிதாவுக்கு இடையில மத்தியஸ்தமாய் மேகம் போல நிற்கிறவர். சூரியனுடைய உஷ்ணத்தை இந்த மேகம் வாங்கி அதை தணித்து நமக்கு குளிர்ந்ததாய் கொடுக்கிறது. ஆகவே அவரை வரவேற்க மேகங்கள் வந்தது. இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். சீஷர்களை ஆசீர்வதித்த வண்ணமாய் மேலே 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 போய் கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் பேதுரு எண்ணி இருப்பார், எலியா போகும்போது அந்த சால்வை கீழே விழுந்தது. இயேசு மேலேருந்து சால்வை விழுந்துச்சுன்னா நான் தான் முதல்ல அதை எடுக்க போகிறேன். யோவான் எண்ணியிருப்பார், இயேசு மேலே போட்டிருக்க சால்வை விழுந்தா பேதுருவை விட நான் ஸ்பீடாக ஓடுறவன், நான் எடுத்துருவேன். அந்திரேயா யோசித்திருப்பா, இந்த 2 பேரும் ஓடுமுனாலே 2 பேரை கீழே தள்ளி போட்டுட்டு இயேசுநாதர் சால்வையை நான் தான் எடுக்க போகிறேன். எங்கள் ஊரில் சம்மரில் காற்று நல்ல வீசுகிற காற்று காலம் வரும்போது சின்ன பிள்ளைகள் வாண்டுகள் எல்லாம் பட்டம் பறக்க விடும். நிறைய பேருக்கு அது ஒரு நல்ல ஹாபி, நல்ல நேரப்போக்கு. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் திடீர்னு ஒரு பட்டம் அருந்து வந்ததுச்சுன்னா உங்களுக்கு பெரிய கொண்டாட்டம். அந்த அருந்து வருகிற பட்டம் எங்கே போகுது அதையே பார்த்துட்டு ஓடுவாங்க. அது என்ன பாஸ் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. கோட்டைச்சோறு இருந்தால் அதை தாண்டி குளித்து பார்த்து அந்த பட்டம் போகிறதையே பார்த்துட்டு இருப்பாங்க. முதல்ல 4-5 வாண்டுகள் ஓடும், பிறகு அது 10 ஆகும், 50 ஆகும், 100 ஆகும். அவ்வளோ பேர் ஒரு பட்டத்துக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியில் அது விழும்போது அவ்வளோ பேரும் அது மேலே விழுந்து ஆளுக்கு ஒரு துண்டு பேப்பர் கூட கிடைக்காம போயிடும். இயேசுநாதர் நல்ல வேளை அந்த சால்வையை போடல. போட்டால் இந்த 11 பேரும் மோதி அடித்து விழுந்து அந்த சால்வை துண்டு துண்டாக கிழிஞ்சி எல்லாருக்கும் மண்டையில் பெரிய அடிபட்டு 11 பேரும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்திருப்பாங்க. இயேசுநாதர் நல்ல வேளை அவருடைய சால்வையை போடலை. ஆனால் என்ன நடந்தது? கரெக்டாக அவர் பரலோகத்துக்கு போன 10ஆவது நாள், சிலுவையில் அறையப்பட்ட 50ஆவது நாள், பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்களெல்லாம் ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது முதல் முறை புதிய ஏற்பாட்டில் ஆவியின் வரங்கள் செயல்பட ஆரம்பித்தது. முதல்ல அவர்கள் எல்லாம் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. அது பிறவி சப்பானியை பேதுரு அப்போஸ்தலன் எடுத்து தூக்கி விட்டு, என் நசனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் உள்ள ஆவியின் வரத்தின்படி எழுந்த நட. பலத்த அற்புதங்கள் நடந்தது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் 3000 5000 திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. வரங்கள் செயல்பட்டதை அப்போஸ்தலன் நடபடிகளில் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஒருவருக்கு ஆவியின் வரங்களை கொடுத்து இன்னொருவருக்கு வெறுமையாய் அனுப்பிவிடுகிற தேவன் அல்ல. உண்மையான தாகம் உங்களுக்கு இருக்கும் என்றால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்ததை பார்க்கிலும் கர்த்தருடைய வருகை நெருங்கி இருக்கிற இந்த பின்மாரியின் காலத்தில் இன்னும் அதிகமான மகிமையான ஆவியின் வரங்களை ஆண்டவர் செயல்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செய்ததை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் வந்து நமக்குள்ளே தங்கியிருக்கிற அவர் மூலமாக நமக்குள்ளே கொலோசியர் 1:27 இயேசு கிறிஸ்து தங்கியிருக்கிறார், ஆவியானவர் தங்கியிருக்கிறார். நமக்குள் தான் ஆவியின் வரங்கள் அத்தனையும் தங்கியிருக்கிறது. ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்பும் போது அந்த ஆவியின் வரங்கள் நம் மூலமாகவும் செயல்பட ஆரம்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஏன் உங்களுக்கு இந்த ஆவியின் வரம், எதற்காக இந்த ஆவியின் வரம் நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். உடைய பேர்ப்புகளுக்காக அல்ல. வரங்கள் செயல்பட்டால் கொடிகட்டி பறக்கலாம். வரங்கள் செயல்பட்டால் எனக்கு காணிக்க காலில் வந்து குவியும். வரங்கள் செயல்பட்டால் நிறைய மக்கள் என்ன மதிப்பார்கள். அதற்காக வரங்கள் அல்ல. மயிலாப்பூரில் ஒரு பாஸ்டர் தெரியும், அவருடைய ஆலயத்தில் போயிருக்கும்போது
அவர் சொன்னதை கேட்டு எனக்கு வேதனையாக இருந்தது. அவர் சொன்னார், சபையில் 4-5 பேர் எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது எனக்கு தெரிஞ்சுது. இனிமே முறுமுறுத்தீங்கன்னா பல்லாவர மலையில் போய் 40 நாள் உபவாசம் இருப்பேன், குடும்பம் நொறுங்கி போகும். அதுக்காக ஆண்டவர் ஆவியின் வரத்தை கொடுக்கிறார். இயேசுநாதர் காலத்தில் கூட சமாரியாவில் உள்ள மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா கொள்ளலைன்ற உடனே 2 சீஷர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து இறங்கி அக்கினியை இறங்கி அழிக்கப்பட்ட மாதிரி இந்த சமாரியாவே நம்ம அழிச்சிருவோமா? ஆவியின் வரங்கள் அழிப்பதற்காக ஒரு நாளும் கொடுக்கப்படவில்லை. ஒரு பக்தன் இறைவன்கிட்ட வேண்டானாம். ஒரு இந்து பக்தன் தவம் இருந்து கடைசியில் ஆண்டவர் தோன்றினார். பக்தாவும் வரத்தை உம்முடைய பக்தியை மெச்சினே, உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்டானா, யார் தலையில் நான் கை வச்சாலும் அவங்க எரிஞ்சி சாம்பலாக போயிடணும். மாமியாரை நினச்சி கேட்டானோ மாமியாரை நினச்சி கேட்டானோ நமக்கு தெரில. இறைவனும் தந்தோம் தந்தோம்ட்டார். உடனே அவன் இறைவனை கூப்பிட்டானா, நீ உண்மையாக எனக்கு வரம் கொடுத்தீரா இல்லையா தெரியல, நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், என் பக்கத்தில் வாரம் இறைவனேன்னு கூப்பிட்டான். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுதான், அடாடாடா நம்ம எரிஞ்சு சாம்பலாக போயிடுவோம். இறைவன் ஓட பக்தன் துரத்த, இதெல்லாம் புராணத்தில் உள்ள வரங்கள். இது புராணம், வேதாகமம் புராணம் அல்ல, இது ஒரு பரிசுத்தமான புத்தகம். ஹல்லேலூயா. ஏன் ஆவியின் வரங்களை நீங்கள் பெறணும்? முதலாவதாக 10 காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். நேரம் கிடைக்கிற வர எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பலத்த அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் கர்த்தர் ஏற்படுத்தின இந்த பெரிதான ரட்சிப்பு, அதுதான் முக்கியம். ஆண்டவர் சிலுவையில் உயிரை கொடுத்து அவ்வளவு பாடுபட்டு அவ்வளவு ரத்தம் சிந்தியிருப்பார் என்றால் ஒரே ஒரு காரணம், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், பாதாளத்துக்கு தப்பணும், நேத்தி அக்கினிக்கு தப்பணும், சாத்தான் கையிலிருந்து மீட்கப்படணும், பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறணும். என் ஜனம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவருடைய இருதய துடிப்பு அதுதான். ஒருவராவது கெட்டுப்போவது ஆண்டவருக்கு சித்தமல்ல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய நோக்கத்தை முதலாவது தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் எனக்கு வரத்தை கொடுத்தா ஜனங்களை நான் ரட்சிப்புகளை நடத்துவேன். ஒரு அற்புதம் செய்தாரா, சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுறாங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவனை முழங்கால் படியிட சொல்லி பாவரிக்கை செய்ய சொல்லி இயேசு ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பேய துரத்துறது முக்கியம் இல்லை, துரத்தப்பட்ட பிறகு அவனை இயேசுவால் நிரப்புறதா முக்கியம். விடுதலையாக்கப்பட்ட ஒருவன் இயேசுவால் நிரப்பப்படலைன்னா மறுபடியும் அடிமையாகி விடுவான். ஆகவே குமாரன் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார், உன் உள்ளத்தை அவருக்கு கொடு, இயேசுவால் உன்னை நிரப்பிக்கொள். அப்போ மறுபடியும் நீ அடிமைத்தனத்துக்குள்ள நீ போகமாட்டார். ஆண்டவர் உனக்கு பரிபூர்ணமான விடுதலை தருவார். ரட்சிப்புக்குள்ள ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டியது மிக அவசியம். பிலிப்பி என்ற சுவிசேஷனை குறித்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சமாரியாவுக்கு போனார், பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார், ஜனங்களுடைய ரட்சிப்புக்குள்ளே நடத்தி விட்டார். ஆனால் அவர் அபிஷேகத்துக்குள்ளே நடத்த தெரியலை. உடனே பேதுருக்கு ஆள் சொல்லிவிட்டு சமாரியாவில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்க அபிஷேகத்தை பெறணும். பேதுரு வந்து அவ்வளோ பேரையும் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினாரா. இயேசுவால் நிரப்பப்படுவனும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். அதற்காகத்தான் ஆண்டவர் ஆவியின் வரங்களை தருகிறார். இன்றைக்கு ராத்திரி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது திடீர்னு இயேசு உங்களுக்கு தரிசனமாகி, மகனே என்னத்துக்காக ஆவியின் வரத்தை கேட்குறா சொல்லுங்க, என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், என்னுடைய சொந்தக்காரங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், ஒரு திரள் கூட்டத்தோடு நான் பரலோகத்துக்கு வரணும், 1,00,000 ஆத்துமாக்களோடு பரலோகத்தில் பிரவேசிக்கும் போது எல்லா தேவதூதர்களும் பூமியில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்று லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது.
ஒரு 1,00,000 பேரோட பரலோகத்தை நீங்கள் பிரவேசித்தா அது எத்தனை மகிமையான காட்சியாக இருக்கும். ஆகவே ஆவியின் வரங்கள் எதற்காக? முதல் காரியம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. இரண்டாவதாக சங்கீதம் 68:18 சொல்லுகிறது, அவர் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி. ரொம்ப அழகான ஒரு வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வைங்க. துரோகிகளான மனுஷருக்காகவும் அவர் வரங்களை பெற்றுக்கொண்டாராம். ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசை உங்களோட வாசம் பண்ணணும். இன்றைக்கு நம்ம எங்கே பார்த்தாலும் பேய்கள் தான் ஜனங்களுக்குள்ள வாசம் பண்ணும். தலையை பிடிச்சா கண்ணை உருட்டுது, நான் அந்த கடவுள் இந்த கடவுள், நாக்கை நீட்டுது, கண்ணை பிதுக்குது, பாம்பு மாதிரி ஆடு காட்டுது. ஏன்னா அந்த பூமியில் நிறைய அசுத்தாவிகள் வந்து வாசம் பண்ணுகிறது. ஸ்பெஷலாக நம்முடைய தேசத்தில். மற்ற தேசத்தில் உள்ள பேய்களுக்கும் நம்ம தேசத்தில் உள்ளவர்களுக்கும் பேய்க்கும் ரொம்ப வித்தியாசம். ஏன்னா நம்ம தேசத்தில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸே வச்சுருக்கான். 33 கோடி தேவர்கள், விதவிதமான ஆவிகள், விதவிதமான ஆவிகள். வெளிநாட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற பேயெல்லாம் மதுபான பேய் இருக்கும், புரோனோகிராஃபி அந்த பேய்கள் இருக்கும், இச்சைகளை உண்டாக்குற பேய்கள் இருக்கும், மதுபான பேய்கள் நிறையா இருக்கும். இங்கே டைரெக்டாகவே நம்ம சாத்தானோட என்கவுண்டர் பண்ணுறோம். இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் என் தேவன் என்னோடு இருக்கிறார், அதை வாசம் பண்ணுகிறார். மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளான மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டார். நம்ம கூட வாசம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், நமக்குள்ள தங்கணும்னு விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களை தங்கியிருக்கிறார் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறார், உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் தேவன் தங்கியிருக்கிற வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது நமக்கு உணர்த்தும் போதுதான் நிச்சயமாகவே அவர் எங்களோடு தங்கியிருக்கிறார். ஆந்திரா குழியத்து போனேன், ரொம்ப பிரச்சனை, நிறைய பிரச்சனையான மக்கள். ஒரு பெரிய யாரோ ஒரு ஆள் என்னை பார்க்க வரணும்னு சொன்னாங்கன்னு சரி வரட்டும்னு பார்த்தா பயங்கரமான ஒரு உருவம், ஒரு லாரி டிரைவர், 7 அடி இருப்பார்னு நினைக்கிறேன். சரியான மோட்ட ஆத்மா. நான் உண்மையில் இவர் எதுக்கு வந்திருக்காரு? ஊழியம் செய்கிறனால ஏதாவது RSSலேருந்து அனுப்பியிருக்காங்களா? ரொம்ப கம்பீரமாக வந்தார். என்கிட்ட வந்த உடனே பூனை மாதிரி அப்படியே ஆடினார், தபால்னு கீழே விழுந்துட்டார். அவர் சொல்கிறார், உங்கள் பக்கம் பயங்கரமான பிரச்சனை இருக்குது, உங்கள் பக்கத்தில் என்னால் வரவே முடியல. அப்படியே விழுந்து கிடந்தார். அப்போ என்ன நம்ம அறிந்து கொள்ளுகிறோம்? ஆண்டவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொரு ஆவின் வரம் செயல்படும் போதும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், கர்த்தர் என் மூலமாய் செயல்படுகிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆவின் வரம் பெறுகிறது கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. மூன்றாவதாக, ஏன் நமக்கு ஆவின் வரங்கள் தேவை? தேவையுள்ள மக்கள் மத்தியில் ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காக, ஜனங்களுடைய குறைகளை நீக்குவதற்காக, அசுத்த ஆவிகளை துரத்தி விடுதலை கொடுப்பதற்காக, நோய்களை நீக்கி அற்புதம் செய்வதற்காக, ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகும், பிசாசின் பிடியில் இருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராகும் சுற்றி தெரிந்தார். ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்ன? ஆண்டவருடைய சுவாசம் என்ன? ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தவர்களை பார்த்து பரிதபித்து மனதுருகி உடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினாரா. மத்தேயு 10:1 சொல்லுகிறது, சீஷர்களை அழைக்கும் போது நீங்கள் கிராமமாக போங்க, வியாதீஸ்வரை சுஸ்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை குணமாக்குங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் அபிஷேகமும் வல்லமையும் பிரசன்னமும் ஒரு பெரிய குளம் நிரம்பி இருக்கிறது போல நிரம்பி இருக்கிறது. ஆனால் ஜனங்களை பார்த்தா
பிரச்சனைகள், போராட்டங்கள், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், அந்த வியாதி, இந்த வியாதி, அந்த பெரிய குளம் போல தேவனுடைய வல்லமை நிரம்பி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஒரு கால்வாயாக வறண்டு கிடக்கிற பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும்படி நம்ம இந்த வரங்களை கொடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? காயினை பார்த்து கேட்டு, உம்முடைய நாமத்தில் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன். நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்து திரளான மக்கள் உண்மை அறியாமல் அவங்க வேற யாரிடத்துல போவார்கள். நீ நன்மை செய்யலைன்னா மந்திரவாதிகள்கிட்டையும் குறிச்சொல்லிட்டையும் மனித தெய்வங்கள்ட்டு தன்னைத்தானே நடித்து கொண்டு இருக்கிற குறிச்சொல்லுகிற ஆவிகிட்ட தானே அவங்க போவார்கள். எனக்கு ஆவியின் வரங்களை கொடுத்தால் உம்முடைய நாமத்தில் நான் நன்மை செய்வேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன் ஆவியின் வரங்கள் தேவை? நான்காவதாக, கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தரும் தெய்வம் அல்ல, 10-11 அல்ல, புத்தர், காந்தி, இயேசுன்னு ஒன்றா ஒரு நாளும் வைக்காதுங்க. கர்த்தர் தம்முடைய மகிமை வேறு யாருக்கும் கொடுப்பதில்லை. கர்த்தர் தெய்வமே தெய்வம், வேறு எந்த தெய்வத்தோடு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லை. அதுவும் தெய்வம், இதன் தெய்வம் அப்படின்னு விளக்கண்ண மாதிரி வளவளா குழா. கர்த்தரே தேவம், அக்கினியால் உத்தரவுகிற ஆண்டவர் தான் தேவம். அவர்தான் உலகங்களை சிருஷ்டித்தவர். அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கர்த்தரே தேவன் என்று எலியா நிரூபித்த காரணம் அவர் மேலே இருந்த ஆவியின் அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த வரங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் தத்துவ ஞானம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. பல வருஷத்துக்கு முன்னால் T.L. ஆஸ்பான் வட இந்தியாவுக்கு வந்தார். இளமனிதனாய் வந்தார். 21 வயது. அதுக்குள்ள கல்யாணம் ஆகிட்டு 21 வயசில் ஒரு பிள்ளையும் பெற்றுட்டார். இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்தார். இங்கே இயேசுவை பற்றி பேசுனா அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு தெய்வங்கள் இருக்குது, இவ்வளோ அற்புதம் நடக்குது, நாங்கள் தீச்சட்டி தூக்குறோம், எங்கள் இந்து கோயிலில் கூட எவ்வளோ அற்புதம் நடக்கு. உங்கள் இயேசு அதான் அற்புதம் செய்கிறாரா? இவர் சொல்கிறார், வேதமே உண்மையான. நீ வேதம் சொல்கிற, எங்களுக்கு எத்தனை வேதம் இருக்குது? ரிக், அஜூர், சாம, அதர்வன, அந்த வேதம்லாம் இருக்குது. ராமாயணம் இருக்குது, கீதோபதேசம் இருக்குது. அவங்க வேதங்கள்லாம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் இயேசு பற்றி சொன்னால் முஸ்லீம்கள் வந்து இல்லை அல்லாஹ் தான் உண்மையான ப்ராஃபிட், அந்த நம்ம நபிதான், அவங்க பெரிய தத்துவங்கள்லாம் பேசுகிறாங்க. இவருக்கு எப்படி தான் இயேசு தெய்வம்னு சொல்லணுன்னு இவருக்கு தெரியல. யோசிச்சு பார்க்குறார். அவங்க அந்த புராணம், இந்த புராணம், அந்த சஷ்டி, இந்த சஷ்டி, என்னத்தெல்லாமோ சொல்கிறாங்க. இவர் பைபிளை பற்றி சொன்னால் இதெல்லாம் ஏட்டு சோறக்கா, கறி கொதவாது, இல்லைங்க இது ஆவியம், இது காகிதப்பு மணக்காது, என்னென்னலாமோ சொல்கிறாங்க. கடைசியில் அவர் 40 நாள் உபவாசம் பண்ணார். கர்த்தருடைய வல்லமையோடு வந்தார். அற்புதங்கள், பலத்த அற்புதம் நடந்தது. அதுவரை புராணத்தை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் அந்த ரிஷி அப்படி சொன்னார், இந்த முனிவு எல்லாம் கீழே விழுந்தாங்க. கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க முடிந்தது. வாய்ச்சாவடால் நம்ம பேசிக்கிட்டு இருந்தா புறஜாதியார ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியாது. முழங்கால்கள் யாவும் முடங்கணும்னா, நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும்னா, தேவ ஜனங்களுக்கு ஆவியின் வரங்கள் மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். சரி, ஐந்தாவதாக சத்துருவினுடைய சவால்களை முறிப்பதற்கு ஆவியின் வரங்கள் அவசியம். சாத்தான் நமக்கு விரோதமாய் சவால் விடுகிறான். சூழ்நிலைகள் சவால் விடுகிறது. மந்திரவாதிகள் சவால் விடுகிறார்கள். தாவீது ராஜா சொல்லுகிறார், சங்கீதம் 42:3 வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று அவர்கள் சொல்லுகிறபடியால் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. திரும்ப சொல்றார் அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் சொல்லுகிறபடியால் அந்த வார்த்தை என் இருதயத்தை குத்துகிறதை போல இருக்கிறது. தேவனை பழித்து பேசுகிறார்கள். உன் கடவுளை எனக்கு என்ன செய்தார்? எங்களுக்கெல்லாம் பிள்ளை இருக்கு, உனக்கு தான் பிள்ளை இல்லை. நாங்கள்லாம் நல்ல சுகமாக இருக்கோம், உனக்கு தான் நோய். புறஜாதியார் இடித்து பேசுகிறார்கள். ஆகவே தாவீது சொல்லுகிறார், அவங்கெல்லாம் அப்படி என்னை பார்த்து கேள்வி கேட்கும்போது என்னை உருவ குத்துறது போல இருக்கு.
ஆண்டவரை நிந்திக்கிறதை என்னால் தாங்க முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சவால்களையும் முறிக்கும்படி ஆண்டவர் ஆவியின் வரங்களை தருகிறார். ஒரு மந்திரவாதி நிறைய அற்புதம் செய்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க, அல்லது ஒரு குடுகுடுப்பக்காரன் குறி சொல்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க, அல்லது ஒருத்தன் பாம்பையும் கீரியும் வைத்து தாயத்து விற்கிறதுக்கு குட்டி சைத்தான் வித்தைகள்லாம் காட்டான்னு வைத்துக்கொள்ளுங்க. சாத்தானுக்கு வல்லமை இருக்கு, இல்லைன்ட்டு இல்லை. சாத்தானுக்கு வல்லமை இருக்கா? இல்லைன்னு சொல்லாதுங்க, இருக்கு. என்ன வல்லமை? விழுந்து போன ஒரு தேவதூதனுடைய வல்லமை இருக்கு. அதை வச்சு தான் அவன் சித்து வேலை செய்கிறான். அதை வச்சு தான் குடும்பங்களுக்கு விரோதமாக சூனியங்களை வைக்கிறான், செய்வினை வைக்கிறான், குட்டி சைத்தான்களை ஏவி விடுகிறான். அதுக்கு ரத்தத்தை காணிக்க கொடுத்து கோழிக்கிடையே வெட்டி தன் கையில் உள்ள ரத்தத்தை அதுகள் அவனுக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை சர்வ வல்லமை. அது தேவாதி தேவனுடைய வல்லமை, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவருடைய வல்லமை. இது இந்த சின்ன வல்லமையோடு நம்முடைய ஆண்டவருடைய சர்வ வல்லமையை ஒரு நாள் ஒப்பிடவே முடியாது. அவர் வல்லமையில் மகத்துவம் உள்ளவர். ஆகவேதான் 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் மந்திரவாதிகளத்தில் இருக்கிற குட்டி சைத்தான்களை பார்க்கிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர். அவருடைய வல்லமையை ஒருபோதும் உலக எல்லா மந்திரவாதையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்க. ஏதாவது ஒரு யாராவது சூனியம் செய்கிறாங்கன்னா சொல்லுங்க, மந்திரவாதியை என் வீட்டுக்கு உரமாக செய்வனை செய்த நொறுங்கி போவா. இந்த கல்லின் மேலே நீ மோதாத, இந்த கல் யார் மேலே விழுமோ நொறுங்கி போவா. மந்திரவாதியை கையை கட்டுகிறேன், காலை கட்டுகிறேன், உன் மேலே இயேசுவின் இரத்தத்தை அக்கினியாய் தெளிக்கிறேன், எரிந்து பஸ்பமாய் போவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று ஏசாயா 54:17 சொல்லுகிறது. என்னாகமம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. சத்துருடைய சவால்களை எடுத்துக்கோங்க. யோர்தான் எலிசாவுக்கு விரோதமாய் சவால் கொடுத்தது. அப்போதான் எலியாவின் சால்வையை வாங்கிட்டு வந்திருக்கிறார். இந்த யோர்தான் நதி ஓடும்போது சொல்லுது, குட்டி தீர்க்கதரிசி, காலை வச்சேன்னா உன்னை இழுத்துட்டு போயிடுவேன். ஆனால் எலிசா பயப்படல, அதை முறுக்கினார். எலியா மேலேருந்து விழுந்த சால்வையை முறுக்கிறார். சில வேளையில் நம்முடைய விசுவாசம் முறுக்கத்தான் செய்யணும். என்ன யாரை பார்த்து சவால் விடுகிறா? என்ன பாரு, நான் தேவனுடைய ஊழியக்காரன், உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி. அதை முறுக்கி ஒரு அடி அடித்தார் யோர்தானை. சவாலை விடுகிறா, 2 பிளந்தது. எல்லா சவாலையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்க. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த சவாலை ஓங்கி அடித்த போது அது அப்படியே முறிந்தது. 6வதாக ஏன் ஆவியின் வரங்கள் வேண்டும்? 1 கொரிந்தியர் 12:2 மனதை தேவன் பேரில் செலுத்தும்படி. அப்போஸ்தலனாகிய பவுல் அதில் சொல்லுகிறார், முன்னெல்லாம் நீங்கள் விக்கிரங்கள் வழிபடும் போது இந்த விக்கிரங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, உங்களுடைய மனதை செலுத்தினீங்க. ஆவியின் வரம் வரும்போது உங்களுடைய சிந்தனை சிதறாதபடி, உங்களுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்துவதற்கு ஆவியின் வரங்கள் தேவை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு குறைபாடு என்ன? ஜெபிக்கணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் முடியல. தேவ பிரசன்னத்துக்குள்ளே போயிடணும்னு பார்க்குறாங்க, கரையிலே நின்று வந்துடுறாங்க. அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவர் சொல்லுகிறார், நீங்கள் விக்கிரங்களெல்லாம் கும்பிடும்போது அது மேலே செலுத்தி அதையே கூர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே தேவன் விக்கிரகம் அல்ல. அவர் ஒரு படத்திலோ அல்லது இயேசுநாதர் சிலையிலோ படத்திலோ அவர் இருக்கிறவர் அல்ல. ஒவ்வொரு இயேசுநாதர் சிலைக்கு பின்னால் சாத்தான் தான் நின்று இருப்பான். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சொரூபத்தையும் உண்டாக்காத, நமஸ்கரிக்காத. சாத்தான் ஒரு சொரூபத்தை உண்டாக்கி உன்னுடைய இயேசுநாதர் இவ்வளோதான் குட்டி ஆள், 6 அடி உயரமான மனுஷன்தான் அவர். இந்த படத்தை வச்சு நம்ம ஏமாத்துறான். பெங்களூர் போகும்போது அங்கே ஒரு பெரிய ஆலயம், குழந்தை இயேசு ஆலயம். அவங்க குழந்தையாவே இயேசு வைக்கணும்ன்ட்டு அவர் வளர விடுறதில்லை.
அவர் வளர்ந்தாருன்னா இவங்க பாவத்தை பார்ப்பார். ஏய், குடிக்கவா செய்கிறா, அக்கிரமா செய்கிறா, சவுக்கு எடுத்துகிட்டு வந்து தேவாலயத்தை சுத்திகரித்த மாதிரி அடின்னு அடித்து வாங்கிடுவார். அவங்க சேஃபாக என்ன செய்கிறாங்க? குழந்தையாவேறும் மரியாள் மடியில் பால் குடிச்சிட்டேறோம். வளர்ந்துடாதையும், தயவுசெய்து வளர்ந்துடாதையும். நீர் வானத்தையும் பூமி உண்டாக்குனவர்னு நாங்கள் அறியக்கூடாது. வானமுடைய சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு எங்கள் ஜனங்கள் தெரியக்கூடாது. உயரம் உன்னமான சிங்காசனத்தை நீ விட்டு இருக்காதையும், குழந்தை இயேசுவாவே ஏறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் குழந்தை இயேசு இல்லை. பூமியில் 33 வருஷம் இருந்தார். பத்மு தீவில் அவரை யோவான் பார்த்த போது, பூமியில் இருக்கும்போது ரொம்ப அழகாக அவருடைய மார்பில் சார்ந்து இருந்தார். அவரோடு அவ்வளவு உண்டார், உறங்கினார். தேவகுமார் தான் உயிர்த்தெழுந்த பிறகு முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எவ்வளோ பெரியவர்னு பார்த்தாரோ, டபால்னு காலில் விழுந்துட்டார். ஆண்டவர் தொட்டு எழுப்பி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பக்கம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுகிறதற்கு, ஒருமுகப்படுத்துவதற்கு ஆவியின் வரங்கள் தேவை. 7வதாக, உங்கள் பிரயோஜனத்துக்காகவே. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உங்களுடைய பிரயோஜனத்துக்காகவே ஆவியின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிக்னஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஆவியின் வரங்கள் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண முடியும். நீங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாத, கர்த்தர் உன்னை குணமாக்குவார். நான் உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன். உங்களுடைய பிரயோஜனத்துக்காகவே, மற்றவங்க பிரயோஜனத்துக்கும் உண்டு, அதே நேரம் உங்கள் பிரயோஜனத்துக்கும் உண்டு. என்னுடைய தகப்பனார் ஆண்டவர் மேலே ரொம்ப ஃபெய்த் என்னன்னா, அவர் ஒரு தடவை ஹாக்கி மட்டையில் அடித்து அவருடைய கால் எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. டாக்டர்கள் காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வந்தார். அழுகி நாரி இருக்கிற அந்த காலை எட்டி பிடித்தார். வானத்துக்கு நேராய் கண்ணை ஏறெடுத்து, இயேசுவின் நாமத்தில் நொறுங்கின எலும்புகள் ஒன்று கூடணும். உள்ளுக்குள்ளே டட்டன்னு சத்தம் கேட்குது. எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கூடுகிறது. 6 மாதமாக படாத பாடுபட்டு டாக்டராக செலவழித்து ஒரு சுகமும் இல்லாமல் காலை எடுக்கணும், அதுதான் கடைசி. ஆனால் என்ன ஆச்சரியம், ஜோமண்ண 3ஆம் நாள் அந்த காயம் ஆறிட்டு. ஜோமண்ண உடனே அந்த வலி நின்னது. 3ஆம் நாள் ஆறிட்டு. அதுலேருந்து ஆண்டவருக்கு, என்னுடைய தகப்பனாருக்கு பெரிய ஃபெய்த். நாங்கள் 4 பிள்ளைகளை ஒரு நாள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனதும் இல்லை. எங்கள் தகப்பனார் வியாதிப்பட்டு நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததும் இல்லை. 4 பிள்ளைகளுக்கும் ஒரு டேப்லெட்ஸ், நான் காலேஜ் படிக்கிற வரையிலும் ஒரு டேப்லெட் கொடுத்ததும் இல்லை. டாக்டருக்கு 5 ரூபா செலவழித்ததும் இல்லை. காரணம், அவருக்கு அந்த சுகமளிக்கிற ஆண்டவர் சுகமாக்குற அந்த வல்லம் அவருக்கு இருந்தனால 4 பிள்ளைகளும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக வளர்ந்து. ஹல்லேலூயா. ஆவின் வரம் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே இருக்கிறது. 8வதாக, ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நாம் ஸ்திரப்படுவதற்கு ஆவியின் வரங்கள் அவசியம். சிலர் ஸ்திரப்பட மாட்டாங்க. அவங்க அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சத்தியத்தை தெரியும், ஸ்திரப்பட மாட்டாங்க. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே சபைக்கும் வருவாங்க, அங்கே வேளாங்கண்ணியில் அற்புதம் நடக்குன்னா அங்கே ஓடுவாங்க, அங்கே துர்காவில் அற்புதம் நடக்குன்னா அங்கேயும் ஓடுவாங்க, அங்கே ஒரு ஆள் பெரிய புட்டபர்த்தி அற்புதம் நடக்குன்னா அங்கேயும் ஓடுவாங்க. ஸ்திரப்பட மாட்டாங்க. கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படாமல் இருப்பாங்க. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் ரோமபுரிக்கு எழுதும்போது, நீங்கள் ஸ்திரப்படுகிறதற்கு உங்களுக்கு ஆவின் வரங்களை நான் கொடுக்கலாம் வரணும்னு ஆசைப்படுகிறேன். அது தேவனுக்குள்ளே ஒரு ஸ்திரப்பட வைக்கும். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வரும். நீங்கள் ஸ்திரப்படணும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அந்த அற்புதம் அந்த செய்து முடித்த உடனே 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அது வரைக்கும் சீஷராக தான் இருந்தாங்க.
அதுவரைக்கும் அவரை பின்பற்றிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அற்புதத்தை காணுகிற வரையிலும் அவர்கள் ஸ்திரப்படலை, உறுதியாக இருக்கல. ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர் சொல்லலை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை இன்னும் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறார், அந்த ஸ்திரப்படலை மேலோட்ட கிறிஸ்தவர். சின்ன பிரச்சனை வந்தாலும் நடுங்கி போகிற கிறிஸ்தவங்க. ஐயோ காற்று வீசுதே, கடல் வீசுதே, கொந்தளிக்கிறதே, நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? ஸ்திரப்படலை. ஆண்டவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்னு கேட்டார். அப்போ தேவ பிள்ளைகள் ஸ்திரப்படுவதற்கு ஆவின் வரங்கள் அவசியம். 9வதாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு 1 கொரிந்தியர் 11:21 நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவ பிள்ளைகள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரா? அல்லது ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில ஒரு சின்ன உரசல் வந்துட்டுதா? ஒரு சின்ன பிரிவினை வந்துட்டுதா? நீங்கள் அவருக்கு பிரியமில்லாத ஏதாவது மாட்டிக்கிட்டீங்களா? உங்கள் உள்ளத்தில் கசப்பு வச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவராக உங்களால் பயன்படுத்த முடியலையா? உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆவியின் வரங்கள் அவசியம். பில்கிராமை பற்றி ஒரு செய்தி வாசித்தேன். அவர் ஒவ்வொரு முறையும் கூட்டங்கள் ஆயத்தப்படுத்தும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், பிரச்சனைகள் நீங்கணும், நாட்கணக்காக ஆண்டவர் பாதத்தில் விழுந்து ஜெபம் பண்ணுவார். முடியும் போது ஆல்டர் கால் கொடுக்கும்போது திரளான ஜனங்கள் ஒப்பு கொடுத்து முன்னால் வந்தால் ஆண்டவரை சோத்தரித்து மகிழ்வார். ஆனால் சரியா ஆல்டர் காலில் ஜனங்கள் வரல, தேவ பிரசன்னத்தை உணர முடியல, அற்புதங்களை பெற முடியல. நேர கூட்டத்தை விட்டு டைரக்டாக அவருடைய அறைக்குள்ளே போய், ஆண்டவரே ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்படலை? ரட்சிக்கக்கூடாதபடி உடைய கரம் குறுகி போகவில்லையே, என் நிலை ஏதாவது குறை வந்து விட்டதோ? தன்னைத்தானே ஆராய்ந்து பார்ப்பார். ஆவியானவருடைய வெளிச்சத்திலே சீர்படுத்த வேண்டியவைகளை அவர் சீர்படுத்துவார். ஆகவே நம்மை ஆண்டவர் பயன்படுத்தாமல் பிரச்சனைகள் வரும்போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த ஆவியின் வரங்கள் அவசியம். 10வதாக கடைசியாக பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும்படி எபேசியர் 4:12 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். ஆவியின் வரங்கள் பரிசுத்தவான்களை சீர்படுத்துகிறது. எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறை இருக்கும். அவன் குறை அவனுக்கு தெரியாது. ஆனால் மற்றவர் தேவனுடைய மனிதன் வந்து அந்த குறையை உணர்த்த முடியும். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். அவர் அசுத்த உதடுகள் இருக்கிறது அவருக்கு தெரியல. ஆனால் பரிசுத்தாவியானவருடைய வெளிச்சம் உள்ளத்துக்குள்ளே வரும்போது, சில ஓட்டு வீடுகளில் சூரியனுடைய வெளிச்சம் உள்ளே வரும்போது அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள், சின்ன சின்ன தூசி அப்படியே மிதக்கிற அந்த வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அப்போ தான் நினைப்பீங்க, இந்த ரூமுக்குள்ளே இவ்வளோ தூசி இருக்கா, இவ்வளோ தூசியை நான் சுவாசிட்டு இருக்கேன்னா. அந்த வெளிச்சம் உள்ளே வர்ற வரையிலும் நம்ம தெரியாது, நம்ம குறைபாடு நமக்கு தெரியாது. ஆனால் மற்றவர் பரிசுத்தவானை வைத்து அதை உணர்த்துவார். அப்போ நம்ம சீர்படுத்த முடியும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் சொல்லுகிறார், ஏன் உங்களுக்கு ஆவின் வரம் வேணும் தெரியுமா? நீங்கள் எவ்வளோதான் பரிசுத்தவானாக இருந்தாலும் உங்களை நீங்கள் சீர்படணும்னா ஆவின் வரம் கிரியை செய்யணும். 2வது அதே வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சுவிசேஷ வேலைக்காக ஆவின் வரங்கள் தேவை. 1000 பிரசங்கத்தை பார்க்கலாம் ஒரு அற்புதம், அநேக புறஜாதியார கர்த்தரை முழங்கால் பண்ணி விடும். நான் 100 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் மரித்த ஒரு ஆளை உயிரோடு எழுப்பிட்டா இந்த பிரசங்கத்தை பார்க்கலாம். அந்த அற்புதம் நிறைய புறஜாதி மக்களை ஆண்டவரட்டம் கொண்டு வந்துவிடும். ஆவின் வரங்கள் செயல்படும் போது சுவிசேஷ வேலைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 3வதாக அதே வசனத்தை சொல்லுகிறார், சபை பக்தி விருத்தி அடைகிறதற்கு ஆவின் வரங்கள் அவசியம். முதல்ல சொல்றார் பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும்படி, சுவிசேஷ வேலைக்காக. 3வது என்ன? சபை பக்தி அடைவார்.
நேரம் முடிந்தது. இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனி வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி அற்புதங்களை செய்தார்கள், ஆவின் வரங்கள் செயல்பட்டது, கிறிஸ்து என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்தார், அப்போஸ்தலர்கள் நடபடியில் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், அந்த வரங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா.